ஸோ உங்கள் நபர் வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அன்பு, பாசம், உங்களோட காதல் இதெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லி உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனால் கஷ்டப்படுத்திட்டு இப்போ வந்து அவங்க வந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து உங்களை ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு வருந்திட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லாமல் கிடக்குறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ரீடிங்கில். ஸோ கண்டிப்பாக வந்து வருத்தம் இருக்குது. உங்களை விட்டு போனதில் வந்து கண்டிப்பாக வந்து வருத்தப்பட்டுட்ருக்காரு. உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, உங்களை மாதிரியான ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு நல்ல பெண் வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்களா இனிமேட்டுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. உங்களை மாதிரி யார் அவருக்கு வந்து இனிமேட்டு பாசம் காட்டுவா, உங்களை மாதிரி பாசம் காட்டுற ஆள் வந்து கிடைப்பாங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக அவரை வந்து லவ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வந்து லவ் பண்ணியிருக்கீங்க. அவரை வந்து உங்கள் உலகத்துல யாருக்கும் இல்லாத நேசம், பாசம் எல்லாமே அவர் மேலே வச்சுருந்துருக்கீங்க. பட் அந்த பர்சன் வந்து உங்களை வந்து விட்டுட்டு போனதில் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிருக்கீங்க. ரொம்பவே வந்து வலியில் இருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களையே இழந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். அவர் மேலே இருந்த அன்பில் நீங்கள் வந்து உங்களையே இழந்திருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருந்துருக்கீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து காதல் இருந்திருக்கு அவர் மேலே. ஸோ அந்த காதல் வந்து உங்களையே வந்து உங்களுடைய உங்களோட அடையாளம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணுன்றதையே நீங்கள் வந்து அதுலேருந்து அந்த காதலால் மறந்துருக்கீங்க. ஸோ பார்ப்போம் வேறு என்ன வருதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் வந்து ஹீல் ஆகணும். கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட செல்ஃப் கேர் இதிலலாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்ல மனிதர்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டை வந்து இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அந்த நபர் வருத்தப்பட்டுட்ருக்காங்க. பட் அந்த நபர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு வந்து அவர் தான் காரணம். அவர் தான் அவங்கள வந்து வேண்டான்னு சொன்னார். நீங்கள் வந்து அவ்வளோ அன்பாக இருந்தீங்க, நீங்கள் வந்து அவ்வளோ பாசத்தையும் காமிச்சிங்க. பட் அவர் தான் வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணார். இப்போ வருந்திட்டுருக்காரு. பட் இப்போ அவர் வருந்திட்டு இருக்கிறது சரி. பட் நீங்கள் வந்து இப்போ வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை நீ பார்த்துக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த டைமு. பிகாஸ் வந்து அதுதான் வந்து அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் எப்போ வந்து ஒரு பர்சன் மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அப்போ அந்த பர்சன் வந்து நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. நம்ம அன்பு அந்த பர்சனுக்கு வந்து புரியாது. பட் எப்போ வந்து நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, நம்மளுடைய வெல்னஸ், நம்மளுடைய உடல் நலம், மனநலம், எப்போ நம்ம இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த பர்சனுக்கு வந்து நம்மளோட அன்பு புரியும். அப்போ தான் அந்த பர்சனுக்கு வந்து நம்மளோட காதல் புரியும். அப்போ தான் அந்த பர்சன் வந்து நம்மக்கிட்ட வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ உங்கள் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய ஹீலிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய வெல்னஸ், உங்களுடைய மென்டல் ஹெல்த் இதிலலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல மனிதர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ த எம்பரர் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போல்டாகணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட தரம், உங்களோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ இந்த பர்சன் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. அந்த பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வேல்யூ என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஒர்த் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுடைய வெல்னஸ், உங்களுடைய ஹெல்த் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களோட மணி ரிலேட்டட் மேட்டர் ஏதாவது
பிரச்சனை இருந்தால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை எப்படி நீங்கள் வளர்த்துக்கலான்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஹார்ட் பிரேக் ஆகிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து மேரேஜ் அந்த அளவுக்கு இந்த பர்சன் கூட வந்து ட்ரீம் வச்சுருந்துருக்கீங்க. மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யோசிச்சுருக்கீங்க. ரொம்ப வந்து சமூகத்தில் வந்து எது கரெக்டோ அதை பண்ணணும். அந்த விஷயங்கள்லாம் இந்த பர்சன் கூட பண்ணணும். மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குடும்ப வாழ்க்கையை வந்து இந்த பர்சன் கூட ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து நிறையா கனவுகள்லாம் வச்சுருந்துருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிருக்கு. ரொம்ப வந்து மனதளவில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கீங்க இதால். ரொம்ப சேடாக இருக்கீங்கன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியும். ரொம்ப வந்து ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. அண்டு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து இந்த பர்சனை விட்டால் வேறு யாருமே இல்லைன்ற மாதிரி கண்டிப்பாக தோன்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பர்சன் திருப்பி வருவாங்களா அப்படின்றது உங்களுக்கு அந்த கேள்வியும் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக வந்து ரெக்ரெட் பண்ணுறாங்க. அவரோட ஆக்ஷனை வந்து அந்த பர்சன் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஏன் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணோம், இப்படி ஒரு நல்ல பெண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து வருத்தம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹீலிங் பண்ணியே ஆகணுங்க. நீங்கள் வந்து மன வலியில் இருக்கீங்க, ரொம்ப வந்து மன வலியில் இருக்கீங்க, ரொம்ப வந்து மன வருத்தத்தில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஹீலிங் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இந்த டைம் வந்து தனிமையில் இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து காதல் வந்து ரிஜெக்ட் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணிப்போம், நம்ம தனிமைப்படுத்திப்போம். ஸோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் போய் பழகுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பழகுங்க, பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கீங்க, ரொம்ப வந்து மன வலியில் இருக்கீங்க. அது வந்து கன்ஃபார்மாக தெரியுது, அந்த மன வலி வந்து கன்ஃபார்மாக தெரியுது. பட் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீல் ஆவீங்க. ஸோ ஹீலிங் வந்து எப்போவுமே வந்து எல்லாருக்குமே அவைலபிள் ஹீலிங். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹீல் ஆவீங்க. அந்த பர்சன் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு, நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. பட் இப்போ வந்து அவர் நமக்கு வந்து கணக்கு கிடையாது. நீங்கள் மட்டும்தான் ஃபோக்கஸு. உங்களுடைய வெல்பீயிங், உங்களுடைய மனநலம், உங்கள் உடல்நலம், உங்களுடைய நலன் மட்டும்தான் இப்போ வந்து ஃபோக்கஸ். நீங்கள் உங்களில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் இந்த டைமில். மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து முக்கியமாக உங்கள் எனர்ஜி வந்து முக்கியமாக இங்கே வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுங்க, பழகுங்க, எல்லாருக்கூடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குடும்பமாக வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல நிம்மதி தர மாதிரி இருக்கிற பீஸ்ஃபுல்லான பிளேஸ் லைக் கோவில்ஸு, ஈவன் தியேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற இடமா கூட இருக்கலாம். என்ன விஷயம் உங்களுக்கு வந்து நிம்மதி தருது, எந்த விஷயம் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தருது, எந்த விஷயம் உங்களுக்கு வந்து உங்கள் மனநலத்தை வந்து சிறப்பாக்குது, எந்த விஷயம் வந்து உங்கள் மனநலத்தை வந்து சீராக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க சப்போர்ட்னால உங்களுக்கு வந்து ஹீலிங் கிடைக்கும். அவங்களோட சப்போர்ட்னால உங்களுக்கு வந்து மன வலிமை வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னால வந்த மன அழுத்தம்லாம் உங்களுக்கு குறையும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் ஆகணும். ஸோ குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்து இட்ஸ் இன்டர்னல் மாஸ்டரி. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஒர்த் என்னன்ட்டு, அவங்களுக்கு தெரியும் அவங்க வேல்யூ என்னன்ட்டு, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட தரம் என்னன்ட்டு.
ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த பர்சனாக நீங்கள் மாறணும். உங்களுக்கு வந்து தெரியணும் உங்களோட தரம் என்னன்ட்டு, உங்களுக்கு வந்து தெரியணும் உங்களுடைய வேல்யூ என்னன்ட்டு. நீங்கள் வந்து ஒரு வேல்யூபுளான ஒரு பர்சன் தான், தரமான ஒரு மனிதர் தான் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து உங்கள் பார்ட்னருக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் வந்து உங்களோட தரத்தை நீங்கள் உணரணும், உங்களுடைய வேல்யூவை உணரணும், உங்களோட மதிப்பை உணரணும். நீங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து நிறைவேற போகுது. அது வந்து அந்த நிறைவேற விஷயம் ரொம்ப வழிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வழிகள் தாண்டி தான் அந்த விஷயம் வந்து நிறைவேறும். பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்கள் ஆசையை நிறைவேற்றுற எனர்ஜி இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன ஆசைன்ட்டு கிளைம் பண்ணுங்கள். அந்த ஆசையை நிறைவேற்றுறது யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஆசை வந்து நிறைவேறும். அது வந்து வழிகளெல்லாம் தாண்டி நீங்கள் ஹீலாகி வரும்போது தான் வந்து அது நிறைவேறும். ஸோ இப்போ நீங்கள் வழியில் இருக்கலாம், இப்போ நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கலாம், இப்போ வந்து நீங்கள் வேதனையில் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங் வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹீல் ஆவீங்க. கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். ஸோ இந்த பர்சன் ஆர் நியூவாக ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சனே வந்து திருப்பி உங்ககிட்ட அப்போலஜைஸ் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்டு உங்கள் லைஃப்குள்ளே திருப்பி வரலாம், உங்கள் லவ்வை ஏற்றுக்கலாம். அல்லது புதுசாக இன்னும் வந்து ஹெல்த்தியான, இன்னும் வந்து ஆரோக்கியமான, இன்னும் வந்து அன்பு அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்கள் ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லாமே எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லது தான் நடக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் உங்கள் லைஃப்பில். Again, Queen of Wands and Queen of Swords and Moon Energy. ஸோ நிறைய நீங்கள் பயப்படுறீங்க, நிறைய பயம் இருக்குது உங்களுக்கு. லைக் இப்போ இந்த லவ் போயிடுச்சுன்னா வேறு லவ் கிடைக்குமா, இந்த பர்சன் போயிட்டாங்கன்னா வேறு பர்சன் கிடைப்பாங்களான்ற பயம் உங்களுக்குள்ள நிறைய இருக்குது. பட் அந்த பயம் வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து கிடைப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பர்சன், கண்டிப்பாக வந்து உங்களை புரிஞ்சிக்கிற, உங்களுக்கு மேலே அதிக அன்பு வச்சுருக்க, நீங்கள் நேசிக்கிற அளவுக்கே உங்களை நேசிக்கிற பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வர போகிறாங்க. கண்டிப்பாக வருவாங்க. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸாகவே எனர்ஜியை நீங்கள் எடுக்கணும். ஸோ நல்ல பிரேவாக இருங்க. உங்களுடைய பிரேவாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய பேஷன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே பண்ணுங்கள். நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேலே பிலீவ் பண்ணணும். உங்கள் மேலே பிலீஃப் இருக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்களோட தரம் உங்களுக்கு தெரியணும். உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் வந்து அட்ராக்டிவாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எய்தர் அந்த பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ண பர்சன், இல்லை நியூவாக ஹெல்த்தியாக ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லவ், உங்களுக்கான சோல்மேட், உங்களுடைய அன்பு, உங்களுக்கு அதிக அன்பு வச்சுருக்க பர்சன் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த ரீடிங்கை வந்து கிளைம் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் தட் யூ கிளைம் திஸ் ரீடிங்குன்ட்டு. யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.